ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஸ்மார்ட் ஃபிங்கர் அப்படிங்கிற இந்த கிரைண்டர் பத்தி தான். நான் இந்த கிரைண்டர் வாங்கி 6 to 7 மந்த் ஆயிருச்சு. இப்போ நான் அத யூஸ் பண்ணிட்டேன். அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த கிரைண்டரை அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். நான் வாங்கும்போது 7,000 அபவ் ஏதோ இருந்தது. சரியா ஞாபகம் இல்ல. 6 to 7 மந்த் ஆனதுனால. இத நான் வாங்கின உடனே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். இதுக்குள்ள என்னலாம் இருக்கு அப்படின்ட்டு. ஓப்பன் பண்ண உடனே உள்ள ஒரு ஸ்பேச்சுலா குடுத்துருந்தாங்க. அந்த கிரைண்டருக்கு மூடி குடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ட்ரம்மு, அதுக்கு அடியில வந்து மோட்டார் இருந்தது. இதில வந்து இந்த ட்ரம் வந்து அந்த அளவுக்கு வெயிட் இல்ல. ரொம்ப வெயிட்லெஸ்ஸா தான் இருந்தது. யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கு. புதுசா கிரைண்டர் வாங்கின உடனே நம்ம எப்பவுமே வந்து இட்லிக்கு மாவு அரைக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி நம்ம கழுவணும். கழுவுறதுக்கு பதிலா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கொஞ்சமா ரேஷன் அரிசிய ஒரு 1 ஹவரில் ஊற வச்சு, அதில் நான் அரைச்சி அந்த வெளியில் எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் தான் நான் புதுசா மாவு இட்லிக்காக அரைக்கிறேன். இப்போ நம்ம அத அரைக்கிறத பார்க்கலாம். இத நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால, இது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல. நான் முன்னாடியே ஃபிட் பண்ணிட்டேன். அத நான் வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த வீடியோல வந்து நான் கிரைண்டர் கழுவும்போது தண்ணிலாம் மேல அடிச்சிருச்சு. ரொம்ப சிதறி போச்சு தண்ணிலாம். ஓகே, தண்ணியா இருந்ததுனால பரவால்ல. இதே மாவா இருந்தா ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். சரி, இந்த மாவு அரைக்க எவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்னு டைம் நோட் பண்ணா, கரெக்ட்டா டைம் 3:10. சரி, இந்த மாவு அரைக்கிறதுக்குள்ள நம்ம வீட்ல ஒரு சின்ன கார்டன் இருக்கு. அத போயிட்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துட்டேன். நான் போட்டிருக்க இந்த செடிங்க எல்லாமே வந்து விதையில போட்டது தான். எதுவுமே செடியா வச்சது கிடையாது. வெண்டைக்காய் செடியா இருக்கட்டும், இங்க இருக்க கத்திரிக்காய் செடி பாருங்க. நான் விதைய காய வச்சு தான், இது வாங்கின விதை தான். அத காய வச்சு அதுக்கப்புறம் தான் நான் போட்டேன். இப்ப தான் சின்ன சின்னதா குரோத் ஆயிருந்தது. ஆ இது வந்து இப்ப எடுத்த வீடியோ இருக்கு. அதையும் அப்லோட் பண்றேன் பாருங்க. எனக்கு அந்த கத்திரிக்காய் வந்து ரொம்ப வெள்ள கலரா இருந்தது. பயங்கர ஒயிட் கலரா வந்திருந்தது அந்த கத்திரிக்காய். அது வந்து டேஸ்ட் கொஞ்சம் வேற மாதிரி தான் இருந்தது. இது என்ன காயின்னே எனக்கு கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு இருந்தது. அப்புறம் வந்து நான் பீர்த்தங்காய் செடி போட்டிருந்தேன். அப்புறம் வந்து செம்பருத்தி செடி வந்து நாங்க ஒரு ஃபங்ஷன் போயிருந்தோம். அவங்க கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த செடி தான் அது. அதுவும் இப்ப நல்லா வளர்ந்து நெறைய பூ குடுக்குது இப்ப எனக்கு அது. நான் தினமும் பிள்ளையாருக்கு அது வைக்கிறோம். ஆ பீர்த்தங்காய் கொடி வந்து ரொம்ப அழகா நெறைய படர்ந்திருந்தது. அப்ப வச்ச வாழை மரம் தான் அந்த 3 வாழை மரமும். இப்ப அந்த வாழை மரம்லாம் பெருசா வந்து அதில காயெல்லாம் வந்து நாங்க வெட்டிட்டோம். அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. காய் வந்ததுக்கப்புறம் மரத்தையும் விடக்கூடாது, சேர்த்து வெட்டிறணும்னு சொல்லிட்டாங்க. அது ரொம்பவே சங்கடமா இருந்தது. ஏன்னா அழகா நெறைய இருந்தது. அந்த வாழை மரம்லாம் ரொம்ப பெருசா வளர்ந்து அதில இருந்த காயெல்லாம் நான் வீடியோ எடுத்து நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் செக் பண்ணி பாருங்க. எனக்கு இன்னமும் நெறைய செடிங்க வளர்க்கணும் அப்படின்னு ஆசை. ஆனா எனக்கு இங்க வைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு இடம் இல்ல. ரொம்ப குறுகிய இடம் தான். இந்த இடத்துல நான் இவ்ளோ செடி வச்சிருக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது. ஆனா நான் வச்ச செடி எல்லாமே எனக்கு வந்து காய், பூ எல்லாமே கிடைச்சது. இது வந்து ஒரு அழகு பூச்செடி. இது பக்கத்துல இருக்கிறது வந்து நான் வேஸ்ட்டான தக்காளியெல்லாம் பிழிஞ்சு விட்டுருந்தேன். அது இப்ப தான் குட்டி குட்டியா முளைச்சு வந்திருக்கு. இப்ப நமக்கு மாவு நல்லா அரைச்சிருக்கும். அதுக்காக செக் பண்ணலான்ட்டு உள்ள வந்து பார்த்தேன். பார்த்துருந்தா ரொம்பவே நல்லா நைஸா அரைச்சிருந்தது. நான் எனக்கு அந்த வீடியோ எடுக்க ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகியிருக்கும். ஆனா அதுக்குள்ளவே அந்த மாவு ரொம்ப நல்லா நைஸா அரைச்சிருந்தது. அப்போ ரொம்ப சீக்கிரமா அரைக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நான் வந்து அத ஓப்பன் பண்ணி எத ஓப்பன் பண்ணணும், எப்படி ஓப்பன் பண்ணணும்னு தெரியல. 2 நாப் இருந்தது. பிளாக் கலர் நாப் ஒண்ணு, ஒயிட் கலர் நாப் ஒண்ணு 2 இருந்தது. நான் அந்த பிளாக் கலர் நாப் தான் ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணிட்டு தான் நான் ஸ்விட்ச்சே ஆன் பண்ணேன். ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே ரொம்ப ஃபாஸ்ட்டா அடிக்க ஆரம்பிச்சுருச்சு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாப் வந்து நான் கரெக்ட்டா போடல. ராங்கா போட்டிருக்கேன். தலைகீழா. ஒரு வழியா மாவெல்லாம் எடுத்துட்டு கிரைண்டர் கிளீன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிய ஊத்திட்டு அதுக்கப்புறம் ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டேன். ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே தண்ணி வீடு ஃபுல்லா அடிச்சிருச்சு. செவரு, தரை எல்லாம் தண்ணி ஆயிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியா அதெல்லாம் தொடச்சு சுத்தமா கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஈவினிங் மாவு அரைக்கிறதுக்காக அரிசி ஊற போட்டிருந்தேன். இட்லிக்காக. அதுக்கப்புறம் ஈவினிங் தான் நான் மாவு அரைச்சேன். அந்த வீடியோவும் இதில ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கிரைண்டரில எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, கிளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியா இருந்தது. எடுத்த உடனே அப்படியே சிங்க்ல வச்சு வாஷ் பண்ணி டக்குன்னு எடுக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப வெயிட் இல்லாம வெயிட்லெஸ்ஸா இருந்ததுனால ரொம்பவே ஈஸியா இருந்தது எனக்கு. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்ப நம்ம அரிசி ஊற வச்சிருக்கோம். ஆ 1 கிலோ அளவுக்கு நான் அரிசி ஊற வச்சிருக்கேன். உளுந்து தனியா ஊற வச்சிருக்கேன். உளுந்து, வெந்தயம் போட்டு நம்ம இட்லிக்கு மாவு அரைக்கும்போது, அது கூட எப்பவுமே வெந்தயம் சேர்த்து ஊற வச்சு அரைச்சோம்னா, நமக்கு வந்து தோசையோட கலர் ரொம்ப நல்லாயிருக்கும். தோசை ஊத்தும்போது அந்த வாசனை வந்து பக்கத்து வீட்டு வரைக்கும் போகும்.
நான் காலையில மாவு அரைக்கும்போது வந்து எல்லாமே செட் பண்ணியிருந்தேன் கிரைண்டரு. இப்ப வந்து எப்படி செட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ட்ரம் எடுத்து ரைட்டு, லெஃப்ட்டு லைட்டா அப்படி ஷேக் பண்ணோம்னா, கரெக்ட்டா போயிட்டு செட் ஆகிருது. அதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ள அந்த கல் எடுத்து வச்சுக்கலாம். இப்ப அந்த கல்லு ஆடாம இருக்கிறதுக்கு மேல ஒரு நாப் மாரி குடுத்துருக்காங்க. இப்ப அந்த நாப் வச்சு நம்ம நல்லா டைட் பண்ணிக்கலாம். மாவு அரைச்சு முடிச்ச உடனே மாவு வெளியில வரதுக்காக ஒரு வால்வு குடுத்துருக்காங்க. இப்ப நம்ம அத நல்லா டைட் பண்ணிக்கலாம். காலையில நம்ம போடும்போது கரெக்ட்டா போடல. இப்ப நம்ம கரெக்ட்டா ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணிட்டு நான் ஃபர்ஸ்ட்டு உளுந்து தான் போட்டிருக்கேன். உளுந்து அரைச்சு முடிச்சது பிறகு நான் அத வீடியோ எடுக்கல. ஏன்னா கொஞ்சம் வேலையா இருந்தேன். அதுக்கப்புறம் மாவு அரைச்சு முடிக்கும்போது தான் நான் வீடியோ எடுத்திருந்தேன். ஆ போட்ட ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளவே மாவு வந்து ரொம்ப சீக்கிரம் சாஃப்ட்டா உபரி ஆகி நல்லா அரைச்சிருச்சு. உளுந்து எடுக்கும்போது என்னால வீடியோ எடுக்க முடியல. கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன். அதுக்கப்புறம் அரிசி ஊற வச்சிருந்தோம் இல்லையா? அத உள்ள சேர்த்து அரைச்சுட்டு, அது நல்லா மாவு வந்து ஓகேவா நல்லா அரைச்சிருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் எனக்கு மறுபடியும் குழப்பமாயிருச்சு. எதனாலன்னா, எந்த நாப் ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியாம அந்த பிளாக் கலர் நாப் ஓப்பன் பண்ணிட்டேன். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா மாவு கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்துட்டு இருந்தது. அது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம். அதுக்கப்புறம் தான் அந்த ஒயிட் கலர் நாப் ஓப்பன் பண்ண உடனே எல்லா மாவும் வெளியில தள்ளிருச்சு. சுத்தமா எல்லா மாவும் வந்துருச்சு. உண்மையிலேயே ரொம்ப ஹேப்பியா இருந்தது. என் பசங்க வந்து, "என்ன மம்மி மாவு வந்து நீங்க கை வச்சு எடுப்பீங்க. இப்ப வித்தியாசமா வந்து மாவு அதுவே வெளியில தள்ளிட்டு இருக்கு." அப்படின்னு குழந்தைங்கலாம் ஹேப்பியா நின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு எங்க வீட்ல எல்லாருக்குமே ரொம்ப புடிச்சிருந்தது. ஆனா, மாவு அரைக்கிறது ஈஸியா இருக்கு. கிளீன் பண்றது ரொம்பவே ஈஸியா இருக்கு. இதெல்லாம் ஓகே தான். ஆனா, இட்லி எப்படி வரும்? அப்படிங்கிறது தான் பயங்கர டவுட்டா இருந்தது. எப்படா விடியும்னு தூக்கமே வராம, விடிஞ்ச உடனே போயிட்டு மாவு ஓப்பன் பண்ணி பார்த்தா, மாவு நல்லா உப்பி அழகா சூப்பரா வந்திருந்தது. அது என்னால வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா, அந்த மாவு உப்பி அழகா வந்திருக்கிறத பார்த்த உடனே சந்தோஷத்துல, உடனே இட்லிய ஊத்தணும்னு சொல்லி கடகடன்னு மாவுலாம் ரெடி பண்ணி, பிளேட்லலாம் கடகடன்னு எண்ணெய தடவி இட்லிய ஊத்தி, தூக்கி அடுப்பு மேல குக்கரோட வச்சாச்சு. வச்ச உடனே ஒரு 7 டூ 8 மினிட்ஸ் தான் எனக்கு போதும் இட்லி வேகறதுக்கு. அதுவே கரெக்ட்டா இருக்கும். இட்லிக்கு தேவையான சட்னி, சாம்பார்ன்னு எதுவுமே பண்ணாம, உடனே இட்லிய மட்டும் ஊத்தி ரெடியா வச்சுட்டேன். ஏன்னா, எப்படி வருது இட்லி பார்க்கணுமே அப்படின்ட்டு. மாவு உப்பி இருக்கிறத பார்க்கும்போது, ஓகே இட்லி நல்லா தான் வரும் அப்படின்னு சந்தோஷமா தான் இருந்தது. இருந்தாலும் ஒரு டவுட்டு தான். அதுக்குள்ள 7 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா, இட்லி பூ போல சூப்பரா வெந்து அழகா வந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருந்தது. தொட்டு பார்த்தா இன்னும் ரொம்ப சாஃப்ட்டா வேற இருந்தது. சரி ஓகே. நல்ல கிரைண்டர் தான் வாங்கியிருக்கோம் அப்படின்னு மனச தேத்திக்கிட்டு ஹேப்பி ஆயிட்டேங்க. இந்த கிரைண்டர் வாங்கி 6 டூ 7 மந்த் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ரிவ்யூ போடணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கிரைண்டர் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா வாங்குங்க. நல்ல பெனிஃபிட் தான். இதில நமக்கு வந்து கை வைக்காம மாவு அரைக்கலாம். கிளீன் பண்றது அத விட ரொம்பவே ஈஸியா இருந்தது. அத விட இட்லி ரொம்ப சூப்பரா சாஃப்ட்டா வந்திருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.